அம்பையில் துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை கிருஷ்ணன் கோவில் அருகே அம்பை உதவி காவல் ஆய்வாளர் ஆக்னல் விஜய் தலைமையிலான தனிப்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்த சொகுசு காரை நிறுத்தி சோதனை செய்தனர். தொடர்ந்து கார் ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டதில் அவர் தென்காசியை சேர்ந்த சரவணன் என்பவரின் மகன் மாயகிருஷ்ணன் மற்றும் ஆயக்குடி சண்முகவேல் என்பவரின் மகன் பழனிராஜ் என்பது தெரியவந்தது. இருவரும் கார் வாங்கி விற்கும் புரோக்கர் தொழில் செய்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து சொகுசு காரை சோதனை செய்தபோது 1.5 லட்சம் மதிப்புடைய துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்குரிய ஆவணங்கள் கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் போலீசார் இருவரையும் கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். தொடர்ந்து விசாரணையில் துப்பாக்கியை விற்பனைக்காக கேரளாவிலிருந்து பீரான் மற்றும் சிவலிங்கம் ஆகியோர் மூலம் வாங்கி தமிழகத்தில் விற்பனைக்கு கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாளை மத்திய சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.